குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது மூணாரில் இருக்கிற ஹைடல் பார்க். மூணாரில் கிட்டத்தட்ட எல்லா பிளேஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடமும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். இந்த பார்க்கிங் வந்து ரொம்பவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த மழையில் வந்து அந்த சேரும் சகதியமாக தான் இருக்குது. நீங்கள் மழை காலத்தில் வரும்போது காரில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வாங்க. ஏன்னா இந்த இடமே பார்க்கிங் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. பெரிய பார்க்கிங் தான், பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க. அந்த மண் வந்து களிமண் மாதிரி இருக்குது. அது ரொம்ப கார் டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போகும். அதுவும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. பட் ஆனால் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் பார்க்கிங், நிறைய கார் விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்க்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இந்த பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹைடல் பார்க் கிட்ஸுக்கு கொஞ்சம் உள்ள கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். காய்ஸ், என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சு ஹைடல் பார்க்குள்ள. இந்த பார்க் வந்து கபிக்காக தான் வந்தது. இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா. 2 அடல்ட்டு ஒரு கிட்ஸு 210 ரூபா. இந்த டிக்கெட் போகிற பாருங்க. சில்ட்ரன் 1, அடல்ட் 2. ஜிஎஸ்டி பாருங்க, 18% ஜிஎஸ்டி. ஆமாங்க, 18% ஜிஎஸ்டிங்க. சரி, ஜிஎஸ்டி பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ நம்ம பார்க்கை என்ஜாய் பண்ணுவோம். போகலாம். அடல்ட்டுக்கு 75 ரூபாவும் கிட்ஸுக்கு 60 ரூபாவும் சார்ஜ் பண்ணாங்க. 2 அடல்ட் 75 150 ரூபா. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபிக்கு வந்து 60 ரூபா டிக்கெட். ஸோ 210 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணாங்க. தர்ஷனுக்கு வந்து ஃப்ரீ தான். அவனுக்கு ஏஜ் வந்து 2.5 தான். அதெல்லாம் அவனுக்கு வந்து ஃப்ரீ தான். இருமா, வருவோம்மா. ஒன் பை ஒன்னா விளையாடலாம். இருங்க. டக்கில் விளையாடுறான் தர்ஷன். இந்த ஹைடல் பார்க்கில் உள்ள பார்த்தீங்கன்னா மெயினாக ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் தான். இது மாதிரி எல்லா ஒரு பார்க், தீம் பார்க் எல்லா இடங்களும் இது மாதிரி வச்சாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அது தர்ஷனுக்கு அது. ஸோ பாருங்க, ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த பார்க்கில் கிட்ஸுக்கு ஸ்லைடிங், ஊஞ்சல் பாருங்க, அந்த டெக்கோட ஸ்லைடு மாதிரி இருக்குல்ல அது, இந்த ரிங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. ஸோ கிட்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. மூணார் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், ஒரு மினி ரோஸ் கார்டன் மாதிரியே இருக்குது. மினி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த இடம்லாம் அங்கே ஒரு ஜிராஃபி இருக்குது. ஸோ இந்த சைடு இங்கே உட்காந்து இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது.
ஏ ஜிராஃபி உள்ள வச்சிருப்பாங்கம்மா, வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள எதுவுமே இல்லைன்னா நம்ம இங்க வந்து மறுபடியும் ஜிராஃபி காய் ஜிராஃபி கட் பண்ணிட்டு வாங்க. पद्मिनी कोल्हापुरी होगलो कॉल जमीन खरोखर लका द्या उसे இந்த இடத்த அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. குழந்தை கேட்குறானே. நம்ம கொடுத்த என்ட்ரி ஃபீஸுக்கு இந்த பார்க்கு ஒர்த்தானா என்னை கேட்டால் கட்டாயமாக ஒர்த்தந்தாங்க. இந்த பார்க் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த பார்க் வந்து மெயினாக கிட்ஸுங்களுக்கும் அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் எல்லாம் சூப்பராக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி கிட்ஸ் வந்து உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அவங்க அந்த இதில் வச்சுருக்காங்க. அந்த ஊஞ்சல், அந்த கிட்ஸ் விளையாடுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிப் லைனுமே வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். பொறுமையா கல் இருக்கு, பொறுமையா தர்ஷன் கல் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டோட டாயும் அந்த ஜிராஃபோட டாயும் ரொம்பவே பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு தத்ரூபமே இருக்குது. நம்ம தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டை பிடிச்சி அப்படியே சுற்றி அடிச்சிட்டார், தூக்கி வீசிட்டார் எலிஃபெண்ட் கூட ஃபைட்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர். நீங்கள் அப்படியே அந்த எலிஃபெண்ட்டை பாருங்களேன், அது கொஞ்சம் நல்லா நேச்சுராகவே அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். நம்ம இந்த பார்க்குள்ளே இருந்து அந்த டீ எஸ்டேட்டை பார்க்குறப்போ அது செம்மையாக இருக்கும். நம்ம அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது வேறு லெவலில் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ லவ் மூணார்ன்ற ஒரு இடம் வச்சுருக்காங்க, ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோவோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ரொம்பவே அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்குது இந்த இடத்துல. அதேமாதிரி அவங்க நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி அந்த ஒரு ஃப்ளவர்ஸே பார்த்திங்கன்னா நல்லா சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க சில இடங்கள்லாம். நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும் போதும் என்ன ஆகும்னா அந்த கலர்ஃபுல்லான அந்த நம்ம இமேஜ் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கட்டாயமாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. மூணார் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆட்டோவுமே இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம ஆட்டோலேயே வரலாம். ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்க்குக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் கடை எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன ஷாப்பு தான் இருக்கும். அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் இருக்கும், கேரட் சாப்பிட்லாம். அந்த க்ரீன் கேரட் இருக்குல்ல, அங்கே அப்படியே பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க. நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம், நல்லா சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ன் கிடைக்கும். ஸோ இது மட்டும்தான், இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பார்க்குக்கு வெளியே. மற்றபடி ஒரு பெரிய ஹோட்டல்லாம் இந்த ஷாப்புக்கு வெளியே எங்கேயுமே கிடையாது. இந்த பார்க்கில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பார்க்கை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.